ஸோ லெக்சர் நம்பர் 15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிக்கலாம் எல்லாரும். ஸோ 15th லெக்சரு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ரோலிங் மோஷன் வந்து பார்த்தோம். ரோலிங் மோஷன் வந்து பார்த்தோமா? ஓகேங்களா? இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் அப்படின்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக பியூர் ரோலிங் பார்த்தோம். நம்ம ரோலிங் என்ன ரோலிங் பார்த்தப்பா இதில்? பியூர் rolling. Now what is pure rolling? Rolling without slipping. பியூர் ரோலிங்ல ஃப்ரிக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கப்பா? பியூர் நேற்று அதை பத்தி சொல்லலையா? பியூர் ரோலிங், ரோலிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். சரி சரி, வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங், வித்தவுட் ஸ்கிட்டிங். ஸோ ஸ்கிட் ஆகாம ரோல் ஆகுதுன்னா அது ரோலிங். ஏப்பா ரோலிங்ல, பியூர் ரோலிங்ல ஃப்ரிக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கா? எனி சான்ஸ்? எஸ் சார், ஃப்ரிக்ஷன் மேபி இருக்கலாம். அப்படியா? அப்படியா? ஸ்லிப் ஆகக்கூடாது, ஆனா ஃப்ரிக்ஷன் இருக்குமா? அப்படியாப்பா? எஸ், ஃப்ரிக்ஷன் இருக்குமா என்ன? எஸ் ஆர் நோ? நோ, பிகாஸ் நோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஃப்ரிக்ஷன் இருக்காது சார், பிகாஸ் நோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இல்லை சார், ஃப்ரிக்ஷன் கண்டிப்பா இருக்காது. பியூர் ரோலிங்ல என்னப்பா இருக்காது? கண்டிப்பா பியூர் ரோலிங்ல கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஃப்ரிக்ஷன் இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? மேபி ஃப்ரிக்ஷன் இருக்கலாம். சார் ஃப்ரிக்ஷன் இருந்தால் அப்புறம் எப்படி சார் பியூர் ரோலிங்ல இருக்கும்? சரிங்களா? இப்போ சஞ்சய் சொன்னாங்க, சார் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா அங்கே ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும் சார். பியூர் ரோலிங்ல ரிலேட்டிவ் மோஷனே கிடையாது சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. நல்ல பாயிண்ட் தான் அது. ஆனால் சஞ்சய், நம்ம நம்ம ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம நடத்தும் போது ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொன்னோம். சரிங்களா? அதை ரிமெம்பர் பண்ணுவோம் நம்ம ஒரு தடவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா, கவனிக்கலாமா? இப்போ இங்க நமக்கு ஓகேங்களா இந்த மாஸ் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. எவ்வளோப்பா ஃப்ரிக்ஷனு? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. எவ்வளோப்பா ஃப்ரிக்ஷன்? எப்போ சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் எவ்வளோப்பா? எஸ், ஃப்ரிக்ஷன் வந்து 0. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித்தவுட், இதுதானப்பா, வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to கான்டாக்ட். கான்டாக்டுக்கு பேரலா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. சரிங்களாப்பா? அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாதா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கும் இந்த ஃப்ளோரோட சர்ஃபேஸுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா, என்ன ஆகலை, ஸ்கிப் ஆகலை, ஸ்லைட் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? ரெண்டு சர்ஃபேஸும் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அதாவது நோ ரிலேட்டிவ் மோஷன். நோ ரிலேட்டிவ் மோஷன். என்ன ஆகல? ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும்னா there is a ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கணும். அதாவது யாரோட, அதாவது சர்ஃபேஸோட வெலாசிட்டியோ இல்லை ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோ ஏதோ ஒன்று அதிகமாகவோ கம்மியாகவும் இருக்கணும். பட் இங்கே ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் மோஷன் கிடையாது. அப்போ ரிலேட்டிவ் மோஷன் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் மோஷன் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் இருக்காதுன்னா கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் வந்து 0 தான். ஐ அக்செப்ட். இது ஓகே தான். ரிலேட்டிவ் மோஷன்லாம் ஃப்ரிக்ஷன் 0ங்கிறது கரெக்டு தான். ஆனா இதே இதுல நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு, மாஸ் m. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். திஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இஸ் லெஸ் தென் fs max. இஸ் லெஸ் தென் fs max. இஸ் லெஸ் தென் fx max. இஸ் இட் கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? ஓகேவா? லெஸ் தென் fx max. அப்படின்னா இங்க ஃப்ரிக்ஷன் இருக்குமா இருக்காது? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணுங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் அப்பவும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியும் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்குன்னா என்ன ஃப்ரிக்ஷன்? வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ செமையா, எவ்வளோ நாள் ஆனாலும் ஞாபகம் இருக்கு பார்த்தியா? அதுதான் விஷயமே.
சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்னா நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க எனக்கு, இப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன் இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நோ? இப்போ அந்த ஆப்ஜெக்டோட பாட்டம் சர்ஃபேஸுக்கும் ஃப்ளோருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குமா இருக்காது? இருக்காது சார். ஆ, இருக்காதுல்ல. ஆ, என்ன ஆகாது? ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஸ்லைட் ஆகாதுல்ல, ஸ்லைட் ஆகாதுல்ல, இல்ல பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஸ்லைட் ஆகாதுல்ல, அப்படியே தானே இருக்கு, அப்படியே தானே பாருங்க, இப்படி இப்படி ஸ்லைட் ஆகல, இல்ல அப்படியே தானே இருக்கு. அப்போ ஃபிரிக்ஷன் இருக்கே. இங்கேயே ரிலேட்டிவ் மோஷன் இல்ல. நோ ரிலேட்டிவ் மோஷன்னா, நோ ரிலேட்டிவ் மோஷன்னா சரிங்களா, ஒரு ஒரு இது மேல ஸ்லிப் ஆகல, ரிலேட்டிவ் மோஷன் இல்ல, ஆனா ஃபிரிக்ஷன் இருக்கே. பாயிண்ட் பார்த்தியா? அப்ப என்ன அர்த்தம்? சரிங்களா, ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னா ஃபிரிக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போ ஃபிரிக்ஷன் இருக்கும் சார்? இஃப் தேர் இஸ் ஏ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகியும் ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னா அங்க ஃபிரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் மோஷனே இல்லை அப்படின்னா ஃபிரிக்ஷன் இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கான்டாக்டுக்கு பேரலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கான்டாக்டுக்கு பேரலா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லைன்னா நமக்கு ஃபிரிக்ஷன் இருக்காது. கான்டாக்டுக்கு பேரலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தும் ரெஸ்ட்ல தான் இருக்குன்னா சரிங்களா, அப்பனா ஃபிரிக்ஷன் இருக்கும். அப்போ பியூர் ரோலிங்ல ஃபிரிக்ஷன் இருக்குமா இருக்காதா? இப்போ சொல்லுங்க ஆன்சர். அப்போ பியூர் ரோலிங்ல ஃபிரிக்ஷன் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கயா. ஐயோ, அதுதான் இவ்வளவு தூரம் சொல்றது. அப்போ பியூர் ரோலிங்ல ஃபிரிக்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்னா என்ன சொல்ல மாட்டாங்க. எஸ் சார், மேபி, மேபி ஃபிரிக்ஷன், மேபி ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஃபிரிக்ஷன் இருக்கலாம், ஃபிரிக்ஷன் இல்லைன்னே சொல்ல முடியாது. மேபி ஃபிரிக்ஷன் ஆக்ட். எப்போ ஃபிரிக்ஷன் வந்து ஃபிரிக்ஷன் இஸ் ஆப்சென்ட், ஃபிரிக்ஷன் இஸ் ஆப்சென்ட் if if there is no external force, if there is no external force parallel to contact, parallel to contact, okay va? So friction is there, okay va? Friction is present, friction is, well, என்ன பண்ணடா வச்சு ரெக்கார்ட் ஆயிடுதா? friction is present, friction is present எப்பப்பா? if external force parallel to contact act, if external force act parallel to contact, parallel to contact. clear students? yes, pure rollingல friction இருக்க வாய்ப்பு இருக்கு கண்ணா. pure rollingல friction இருக்க வாய்ப்பு இருக்கு கண்ணா. எப்போ? if there is external force parallel to contact. if there is no external force parallel to contact, no friction. like அப்படியே நம்ம friction டாபிக்ல பார்த்தோம். thumbs up. yes சார், புரிஞ்சுது சார். அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா எஸ் மேபி இருக்கலாம், பட் மஸ்ட்ங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, பார்த்துக்கணும். சரியா? ஓகேப்பா, அடுத்த பாயிண்ட் வரலாம். இப்போ நம்ம நேற்று வந்து வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் பியூர் ரோலிங் பார்த்தோம். ஸோ பியூர் ரோலிங்ல நமக்கு இந்த சம்முக்கு தேவையான பாயிண்ட் என்ன, அதாவது நெட் வெலாசிட்டி யாரோடது? நெட் வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோமா. எது டிஸ்க் மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? நெட் வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் வெரி வார்த்தை. நெட் வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி எங்க? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல. எஸ், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு வரும்போது அந்த ரோலிங் பாடியோட நெட் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா வெலாசிட்டி ஆஃப் த பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலா இருக்கணும். திஸ் இஸ் த கண்டிஷன். கரெக்ட் ஸ்டூடண்ட்ஸ், வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு நீங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்போ கண்டிப்பா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டிப்பா இருக்காது. இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோப்பா, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். போத் சைட் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, போத் சைட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்.
both side differentiate with respect to time. Differentiate பண்ண என்ன வரும்? velocity differentiate பண்ண என்னப்பா? velocity differentiate பண்ணா net acceleration of rolling body. Net acceleration of rolling body எந்த இடத்துல? At point of contact. At the point of contact is equal to velocity of, I'm sorry, acceleration of platform. இதுவும் என்னதாப்பா நமக்கு என்ன ரோலிங் தான், இது எல்லாமே பியூர் ரோலிங் தான். தீஸ் ஆர் த பியூர் ரோலிங் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? பியூர் ரோலிங் கண்டிஷன்ஸ், பியூர் ரோலிங் கண்டிஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணா வந்துடும் இல்லையா? ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எழுதலாமாப்பா. அப்போ இன் பியூர் ரோலிங் மோஷன், இன் பியூர் ரோலிங் மோஷன், பியூர் ரோலிங் மோஷன்ல சரிங்களா, நமக்கு என்ன சொல்லலாம்? பியூர் ரோலிங் மோஷன்ல நெட் வெலாசிட்டி, அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி எழுதுறாமா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி யாருக்கு யாருக்கு? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க் அண்ட் பிளாட்ஃபார்ம், velocity of disk and platform, not disk, rolling body, I'm sorry pa, rolling body and platform is always zero. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்கா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்கா? ரோலிங் பாடியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம், ரோலிங் பாடியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி with respect to platform எங்க, எந்த இடத்துல? at the point of contact, at the point of contact, at the point of contact, at the point of contact is always zero அப்படிங்கிறது கரெக்டா ராங்கப்பா? at the point of contact is always zero அப்படிங்கிறது கரெக்டா ராங்கப்பா? ஃபால்ஸ். கரெக்டா? ஃபால்ஸா? சரிங்களாப்பா? ஸோ நான் ஆல்வேஸ் வரும்போது எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னேன். சரிங்களாப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரிங்களாப்பா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி with respect to platform at the point of contact is always zero. Yes, this is the correct statement. This is the correct statement. This is not wrong statement. ஏலே என்னலே படிச்சிட்டு இருக்கீங்க? பியூர் ரோலிங்னா என்னலே? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருக்கணும்ல? அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருக்கணும்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும்ல? அது எப்படி நீங்க மேபின்லாம் சொல்லலாம்? அதெல்லாம் கிடையாது கண்ணா. சரி, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கக்கூடாதுப்பா. சரிங்களாப்பா? இப்போ நம்ம இதை இந்த ஏன்னு எடுத்துக்கிட்டு இது பின்னு எடுத்துட்டா விஏபின்னு போட்டிங்கன்னா ஜீரோ வரணும்ப்பா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ இருந்தாதான் அப்போ ஸ்லிப் ஆகலைன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ இருந்தாதான் ஸ்லிப் ஆகலைன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருந்ததுன்னா ஸ்லிப் ஆகுதுன்னு அர்த்தம்ல. கண்டிப்பா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? ஜீரோவா தான் இருக்கணும். பார்த்துக்கையா? இப்போ ஒரு கொஸ்டின், சரியான கொஸ்டின் ஒன்று இருக்கு. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இன் பியூர் ரோலிங், the net, the pure rolling, சரிங்களாப்பா? எப்படி சொல்லலாம்? இன் பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்னு வச்சுக்கலாமா? அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட், ஓகேவா? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல the net acceleration, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி போடுவோம். the net velocity, ஓகேப்பா? the net எழுதலாம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி எழுதலாமாப்பா? எப்படி எழுதலாம் அந்த பாயிண்ட்ல? net velocity of disk அப்படின்னு எழுதுவோம். net velocity of rolling body at the point of contact, at the point of contact, at the point of contact, சரிங்களா? at the point of contact. For example, இப்போ நமக்கு this is the rolling body, this is the rolling body,
திஸ் பிளாட்ஃபார்ம் அட் ரெஸ்ட். ஓகே, இப்போ நமக்கு ஓகேங்களாப்பா, இப்போ நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி, இது நமக்கு ரொட்டேஷனல் வெலாசிட்டி. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்லி டிஸ்கோட வெலாசிட்டி மட்டும் பார்க்குறோம். நெட் வெலாசிட்டி ஆஃப் டிஸ்க் என்ன வரும் சார்? வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இங்கே இருக்கும். ஒமேகா இந்த சைடு இருக்கிறதுனால நமக்கு இந்த சைடு இருக்கும் விஆர் இல்லைப்பா. இப்போ பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால பிளாட்ஃபார்ம் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட் நமக்கு பியூர் ரோலிங் அப்படின்னா என்ன சொன்னோம்? பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட் அண்ட் பியூர் ரோலிங்னா என்ன சொன்னோம் சார்? இந்த பாயிண்ட்ல இருக்குல்ல சார், விடி மைனஸ் விஆர் இருக்குல்ல சார், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா விபிக்கு ஈக்குவலா இருக்கணும். திஸ் விபி ஈக்குவல் டு 0. அப்போ விடி மைனஸ் விஆர் இதுக்கு பேர் தான் என்னது? நெட் வெலாசிட்டி. அப்போ நெட் வெலாசிட்டி எப்படி இருக்கு? நெட் வெலாசிட்டி அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்குப்பா? 0வா இருக்கு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படிப்பா இருக்கு? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கு? 0வா இருக்கு. ஓகேங்களாப்பா, நெட் வெலாசிட்டி அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கு? 0வா இருக்கு. என்ன ரோலிங்ல நமக்கு? பியூர் ரோலிங்ல. என்ன ரோலிங்லப்பா? பியூர் ரோலிங்ல. சரிங்களா? சில பேர் கேட்டாங்க எங்கிட்ட, எப்படி கேட்டாங்கன்னா, சார் எனக்கு ஒரு டவுட் சார், சப்போஸ் நீங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே வரைஞ்சிட்டு இருக்கீங்களே, சப்போஸ் இப்போ பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகேவா? இது எழுதிக்கங்க. இது ஒன்லி பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்டுக்கு. I'm discussing about this is the point of contact. This point, okay? Point of contact. ஓகேப்பா, சரி எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சார் எனக்கு இப்போ இப்படி இருக்கு சார், நல்லா கவனிக்கணும்பா. எனக்கு இப்போ இது டிரான்ஸ்லேஷன் ஓகே சார், பட் ரொட்டேஷனல் எப்படின்னா இப்படி இருக்கு சார், இப்படி சுத்துது சார். ஓகேவா? இப்படி சுத்துது. ஓகேங்களாப்பா? சுத்துது. பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. எப்படி இருக்கு? பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா இந்த ரோலிங் பியூர் ரோலிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ இந்த 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 இன்ஸ்டன்ட் திஸ் இன்ஸ்டன்ட்ல பியூர் ரோலிங்கா இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? போட்டோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு இந்த இன்ஸ்டன்ட்ல ஓகேங்களாப்பா, இப்போ இந்த ரோலிங் பாடி பியூர் ரோலிங்கா இருக்க சான்ஸ் இருக்கா? நோ சான்ஸ். அப்பா ஏன் நோ சான்ஸ்? நோ சான்ஸ். சரி, எப்படி செக் பண்ணணும்? எப்படி செக் பண்ணணும்? சரிங்களா? எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கவனிக்கலாமா சார்? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா, நல்லா கவனிச்சுக்கணும். பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு, பியூர் ரோலிங் அப்படின்னா என்ன பாயிண்ட் பார்க்கணும் நமக்கு? நெட் வெலாசிட்டி. அப்படிதானப்பா? நெட் வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்படிதானப்பா? நெட் வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஆஃப், ஏன் 0வா இருக்கணும்? ஏன்னா நெட் பாயிண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம். திஸ் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் இஸ் 0. வாட் இஸ் நெட் வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்சர்வ் பண்ணீங்கன்னா விடி இங்கிட்டு வரும் இல்ல, விடி இங்கிட்டு வரும். அப்போ விஆர் இங்கிட்டு வரும். அப்படிதானப்பா? ரெண்டும் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இல்ல, புரியுதா இல்லையா? இப்படி சுத்துதுப்பா. அப்ப புரியுதா இல்லையா? இப்படி சுத்தும் போது விஆர் எப்படிப்பா? அப்படி இருக்கும். இப்படி சுத்துது. அப்ப விஆர் இந்த பக்கம் தானே இருக்கும். அப்ப ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அது எப்படிப்பா ரெண்டு ஆட் பண்ணா 0 வரும்? விடி பிளஸ் விஆர் ஒரே டைரக்ஷன்ல இருந்து ஆட் பண்ணும். இது எப்படிப்பா 0 வரும்? இது எப்படிப்பா 0 வரதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா? ஏப்பா ரெண்டு தான் ஆட் பண்ணா எப்படிப்பா 0 வரும்? இல்ல, புரியுதா இல்ல? This is not in the pure rolling. Vt plus Vr equal to, இது எப்படி எழுதுவ? Vt plus Vr equal to 0. You can't write. Okay. Clear students? புரியுதா? இது பாசிபிள் இல்லை, அப்படிதானே? சரிங்களா? அப்போ என்ன சார்? அப்போ இது ஸ்லிப் ஆகும். ஏன் ஸ்லிப் ஆகுது? சரிங்களாப்பா? ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறோம். விபி 0வா இருக்கு. ஓகே, ஈக்குவலா இருக்கணும். இதான் கண்டிஷன். கண்டிஷன்ல விபி 0
பட் விடி பிளஸ் விஆர் என்ன கிடையாது, விடி பிளஸ் விஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்புறம் என்ன அர்த்தம், விடி பிளஸ் விஆர் வந்து நாட் ஈக்குவல் டு விபி. அப்போ நாட் இந்த இப்போ ரோலிங் பாடி அட் திஸ் இன்ஸ்டன்ட் என்ன கிடையாது, அட் திஸ் இன்ஸ்டன்ட். ஓகேவா, என்ன கிடையாதுப்பா, நாட் அட் திஸ் இன்ஸ்டன்ட்ல என்ன கிடையாதுப்பா, ரோலிங் பாடி வந்து அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன கிடையாதுன்னா பியூர் ரோலிங் கிடையாது. இட் இஸ் நாட் இன் அ பியூர் ரோலிங், இட்ஸ் நாட் இன் பியூர் ரோலிங். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் ஆர் நோ? இட்ஸ் நாட் பியூர் ரோலிங். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருந்து என்ன பிரயோஜனம் நமக்குமா? டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ, யா ஐ அக்செப்ட். பட் நம்ம பார்க்க வேண்டியது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தானே பார்க்கணும். அதுதானே எது ஸ்லிப் ஆக போகுது உங்களுக்கு, டாப் பாயிண்டா ஸ்லிப் ஆக போகுது, யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க ஸ்லிப் ஆகுறாங்களான்னு பார்க்கணுமா? எஸ் ஆர் நோ? எஸ், நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல கண்டிப்பா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்ல முடியாதுமா. யூ கான் ரைட் ஹவு இட் இஸ். யூ நீங்க எப்படி சொல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இது பியூர் ரோலிங் கிடையாது. திஸ் இஸ் நாட் பியூர் ரோலிங். விடி மைனஸ் விஆர்னு சொல்லலாம், விடி மைனஸ் விஆர்னு சொல்லலாம். நீங்க விடி ஈக்குவல் டு விஆர்னா மட்டும்தான் என்ன சொல்ல முடியும், ஜீரோன்னு சொல்ல முடியும். விடி எப்படி விஆர் ஆச்சு, இது பியூர் ரோலிங் கிடையாது ராமகோமதி, கரெக்டாமா? கிளியர். சரி சார், அப்ப என்ன ஆகும் இப்ப, சரி அப்ப என்ன ஆகும் இப்ப, இது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். அப்ப என்ன ஆகும் அப்பனா என்ன அர்த்தம்ப்பா, விபி ஜீரோவா இருக்கு, ஆமா, விடி பிளஸ் விஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா எனக்கு அந்த வெலாசிட்டி இருக்குல்ல, அந்த ரோலிங் பாடியோட வெலாசிட்டி இருக்குல்ல, அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அது எப்படி இருக்கு, கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்மா இருக்கு. அப்பனா எது என்ன ஆகும், ஸ்லிப் ஆகும். எப்படிப்பா ஸ்லிப் ஆகும், அப்ப ஸ்லிப்பிங். ஓகேப்பா, அப்ப ஸ்லிப்பிங் அக்கர்ஸ், அப்ப ஸ்லிப்பிங் அக்கர்ஸ், ஸ்லிப்பிங் நடக்கும். என்ன ஸ்லிப்பிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்கப்பா, என்ன ஐடியா, என்ன ஐடியா, என்ன ஐடியா, என்ன ஐடியா சார்? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், பேக்வர்ட் ஸ்லிப்பிங். ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், பேக்வர்ட் ஸ்லிப்பிங். ஸோ ஃப்ரிக்ஷன் சார் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். சரி சார், ஸ்லிப்பிங் நடக்குது, அப்ப நம்ம கொஸ்டின் இது ஃபார்வர்டு ஸ்லிப்பிங்கா ஆர் பேக்வேர்டு ஸ்லிப்பிங்கா அப்படின்னு பார்க்கணும், கரெக்டா? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங்கா ஆர் பேக்வேர்ட் ஸ்லிப்பிங்கா? அப்ப நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சருக்கு வருவோமா? எதை பத்தி சார், ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் பேக்வேர்ட் ஸ்லிப்பிங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க வரலாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, அப்படியாமா தேவி பிரியதர்ஷினி, we will discuss, we will discuss, டிஸ்கஸ் பண்ணுவோமா சார்? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங்க டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். செம்மையா இருக்கும், ஏன் நல்லா கவனிச்சுக்கையா. எனக்கு படிக்கும்போது உண்மையிலே சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு படிக்கும்போது. சரியா, அதே ஃபீல் உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஃபார்வர்டு ஸ்லிப்பிங்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், வெலாசிட்டி ஆஃப் நாட் ஓன்லி திஸ் கண்டிஷன், ஓகே, வெலாசிட்டி ஆஃப் இது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான், இது ஒரு பாயிண்டா இருக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் is greater than velocity of rotation. We already discussed velocity of rotation. velocity of rotation. ஓகேங்களா? இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது என்ன கிடையாதுப்பா, நாட் பியூர் ரோலிங். பியூர் ரோலிங் கிடையாது, ஏன்னா ஸ்லிப் ஆகுது இல்ல, பியூர் ரோலிங், இது பியூர் ரோலிங் கிடையாது. சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல டேக்கிங், ஓகே, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்லப்பா, ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இதுல வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்கா வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷனோட? பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன், இவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்களாப்பா, வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஸ்லிப் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுப்பா, ஸ்லிப்பிங் அக்கர்ஸ், அப்படிதானப்பா? இப்படி இருந்துச்சுனாவே என்ன ஆகும் உங்களுக்கு, இப்படி இந்த இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குனாவே, ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அதிகமா இருக்குனாவே அப்போ ஸ்லிப்பிங் அக்கர்ஸ்.
ஓகே, டிரான்ஸ்லேஷனை விட நமக்கு ரொட்டேஷன் அதிகமாக இருக்குனாலே ஸ்லிப்பிங் அக்கர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் என்ன எடுத்துக்கிறேன்னப்பா, இந்த பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்னு எடுத்துக்கிறேன். பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட், ஓகேவா? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ என்ன வரும்ப்பா, எனக்கு வந்து என்ன வரும்னா, அப்போ எனக்கு என்ன வரும்னா விடி மைனஸ் விஆர் போட்டிங்கன்னா என்ன வரும், கிரேட்டராக இருக்கிறதுனால நாட் ஈக்குவல் டு 0 வந்துருமாப்பா. ஆனால் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து ஈக்குவல் டு 0. அப்போ விடி மைனஸ் விஆர் வந்து நாட் ஈக்குவல் டு விபி. அப்போ என்னதுன்னா நாட் பியூர் ரோலிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாட் பியூர் ரோலிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாட் பியூர் ரோலிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கவனிக்கலாமா? இப்போ ஸ்லிப் ஆகுது, சரி. என்ன ஸ்லிப் ஆகுதுன்னா அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்குமாப்பா? ஸ்லிப் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குமாப்பா? ஸ்லிப் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குமா? எஸ் ஆர் நோ? அதாவது ஸ்லைட் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்குமா? ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மேல ஸ்லைடிங் ஆர் ஸ்லிப்பிங் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குமா? அப்படி ஃப்ரிக்ஷன் இருந்தா அது என்ன ஃப்ரிக்ஷன் சார்? மேபி, மேபில மஸ்ட், கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கும். கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மேல, ஒரு சர்ஃபேஸ் ஐம் டேக்கிங் திஸ் சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மேல ஸ்லைட் ஆகுது, ஸ்லிப் ஆகுது. மேபி, மேபிங்கிற பாயிண்ட் எப்போ வரும்னா ஸ்மூத்தா இருந்தா வரும். கரெக்ட், நீ சொல்ல கரெக்ட் சஞ்சய். ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஐ அக்செப்ட். ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா ஃப்ரிக்ஷன் இருக்காது. பட் ஐம் டேக்கிங் ரஃப் சர்ஃபேஸ். பிளாட்ஃபார்ம் வந்து ரஃப், ரஃப் பிளாட்ஃபார்ம், ரஃப் பிளாட்ஃபார்ம். இப்போ ரஃப் பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒரு ஒரு சர்ஃபேஸ் மேல இன்னொரு சர்ஃபேஸ் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா, இன்னொரு சர்ஃபேஸ் ஸ்லிப் ஆகுதுன்னா எஸ், தேட்ஸ் ஏ ஃப்ரிக்ஷன். வாட் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்? வாட் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்? எஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷன். எஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷன். கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட். சரிங்களா? எனக்கு விடி வந்து கிரேட்டர் தென் விஆரா இருக்கிறதுனால எனக்கு ரோலிங் பாடி, ரோலிங் பாடி, ரோலிங் பாடி ஸ்லிப்பிங், ஸ்லிப்பிங் ஆர் ஸ்லைடிங், rolling body slipping or sliding on the rough platform. Yes, on the rough platform. சரிங்களா? நமக்கு ஸ்லைட் ஆனாலே கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு பேரே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். யூ ரிமெம்பர், கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு பேரே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட். கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இப்போ பார்ப்போம் யார் சொல்றேன்னு. இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். how to find out the kinetic friction direction. kinetic friction என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? சார் ஆப்போசிட் டு விடியா? ஆப்போசிட் டு டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ஓஹோ, அப்படி. நோ 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 சண்முககுமார், நாட் டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ஆல்வேஸ் இஸ் நாட் ஆப்போசிட் டு டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ஓகேவா சார்? ஆப்போசிட் டு விடி. சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகேங்களா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. the direction of kinetic friction, the direction of kinetic friction, the direction of kinetic friction, the direction of kinetic friction. ஓகேங்களாப்பா? ஆல்வேஸ், ஆல்வேஸ் நம்பர் ஒன் parallel to contact. இது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆல்வேஸ் parallel to contact and opposite to, opposite to, opposite to direction of, opposite to direction of relative velocity, relative velocity, opposite to direction of relative velocity, opposite to direction of relative velocity. Yes, this is must. Okay, ஓகேங்களாப்பா? ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு? நல்லா கவனிங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு சார்? இது வெலாசிட்டி ஆஃப், கவனிக்கலாமாப்பா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு பார்ப்போமா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா இப்போ நீங்க போடுறீங்களே வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா
ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் போறீங்கன்னா என்ன வரும் சார்? வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம். வெலாசிட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி என்ன? வெலாசிட்டி ஆஃப் ரோலிங் பாடி வந்து சார் விடி மைனஸ் விஆர். விடி மைனஸ் விஆர். ஓகேவா? இப்போ ஐம் டேக்கிங் எது எது அதிகமா இருக்கு? விடி வந்து கிரேட்டர் தென் விஆரா இருக்கு. விடி வந்து கிரேட்டர் தென் விஆரா இருக்கு. அப்போ இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ்ல வரும். ஓகேவா? அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஓகேவா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கு? பாசிட்டிவ். அப்போ ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஆப்போசிட். அப்போ எந்த வெலாசிட்டி அதிகமா இருக்கோ, இன்னும் சிம்பிளா சொல்லிடலாமா? இதெல்லாம் இல்லாம எப்படி டக்குன்னு சொல்றது? எந்த வெலாசிட்டி அதிகமா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப எந்த வெலாசிட்டி அதிகமா இருக்கு? விடி அதிகமா இருக்குன்னா அப்ப விடிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். கிளியர்? கிளியர்? கிளியர்ப்பா? கிளியர்ப்பா? அப்ப தட் ஃபோர் ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா சார் இப்போ நமக்கு விடி அதிகமா இருக்கிறதுனால நெட் வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கு சார். அப்ப அப்படியே அந்த நெட் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன ஃபிரிக்ஷன் இருக்குப்பா? நமக்கு கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். கைனெட்டிக் ஃபிரிக்ஷன். ஓகேவா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த ஆப்போசிட் டு இது எதுக்கு ஆப்போசிட்? திஸ் இஸ் ஆப்போசிட் டு ஐம் அகைன் டெல்லிங் ஆப்போசிட் டு not always VT, not always VR. This is always opposite to relative velocity. Always opposite to relative velocity. Relative velocity की opposite இருக்கும். This is very important. Always opposite to relative velocity. Okay, always opposite to relative velocity. Okay, relative velocity பார்த்தோம். Relative velocity வந்து நம்ம பார்க்கும்போது அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குன்னா ஃபிரிக்ஷன் ஆப்போசிட் மைனஸ்ல இருக்கும். ஓகே, சரியா? சரி சார். இப்போ இந்த ஃபிரிக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் பாயிண்ட். இன்னும் பாயிண்ட் முடியல. இந்த ஃபிரிக்ஷன் என்ன பண்ணும்? திஸ் கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து என்ன ஒர்க் பண்ணும் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. இந்த பக்கம் விடி இருக்கு, இந்த பக்கம் விஆர் இருக்கா? அப்ப என்ன பண்ணும்னா இந்த கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எது வரைக்கும் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் அப் டு ஓகேங்களாப்பா விடி ஈக்குவல் டு விஆர். விடியை விஆரா பண்ற வரைக்கும் இது ஆக்ட் ஆகும். ஏன்னா இப்ப நமக்கு இந்த ஃபிரிக்ஷன் இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கு? ஃபோர்ஸ் வந்து இந்த விஆர் டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப என்ன பண்ணும்? இந்த கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து இன்க்ரீசஸ் விஆர், decreases VT. Is it right, students? Increases VR, decreases VT. அப்ப என்ன ஆகும்? இப்படி இருந்துச்சா VT, இப்படி இருந்துச்சா VR. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த VR அதிகமாகும், இந்த VT கம்மியாகும். அப்படிதானப்பா? கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இப்படி ஆகும், VR அதிகமாகும், VT கம்மியாகும். இப்போ ஒரு இடத்துல இந்த VTயும் VRயும் ஈக்குவல் ஆயிடும். VTயும் VRயும் ஈக்குவல் ஆயிட்டா சரிப்பா, விடியும் விஆர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஃபிரிக்ஷன் இருக்கும். விடியும் விஆரும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் ஃபிரிக்ஷன் இருக்கும். விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிட்டா என்ன ரோலிங் ஆயிடும்? பியூர் ரோலிங் ஆயிடும். சரியாப்பா? பியூர் ரோலிங் ஆயிடும். கிளியர் ஆயிடா? விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிட்டா என்ன ரோலிங் வந்துடும்? பியூர் ரோலிங் ஆயிடும். அப்போ ஸ்லிப்பிங்ல இருந்த ரோலிங் பாடிய பியூர் ரோலிங் கொண்டு வர்றது யாருன்னா கைனெட்டிக் ஃபிரிக்ஷன். அப்படிதானப்பா? ஸ்லிப்பிங்ல இருந்த ரோலிங் பாடிய பியூர் ரோலிங் கொண்டு வர ஆள் யாருன்னா கைனெட்டிக் ஃபிரிக்ஷன். அது ஒரு வார்த்தை இருக்கு, அழகான வார்த்தை. கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் enables கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் enables பியூர் ரோலிங். ஒரு வார்த்தை கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் enable. எவன்டா சொன்னவன் ஃபிரிக்ஷன் வந்து மோஷனை அப்போஸ் பண்ணணும்? பியூர் ரோலிங்க்கு கொண்டு வரதே இவன் தான்டா அப்படின்னு சொல்லலாம். சரியா? பியூர் ரோலிங்க்கு கொண்டு வரதே இவன் தான்டா. கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் enables பியூர் ரோலிங். ஓகேவா? சரிப்பா சார், விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன ஆயிடும்? விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிடுச்சுன்னா வெலாசிட்டி 0 ஆயிடும். அப்போ அது பிளாட்ஃபார்ம் வெலாசிட்டியும் 0வா இருக்கு, பியூர் ரோலிங் ஆயிடும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை,
ஃப்ரிக்ஷன் காலி ஆயிடும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தா ஃப்ரிக்ஷன் இருக்கும். there is no external force parallel to contact. there is no external force. யார் பார்த்தா கண்ணு தெரியுதா இல்லையா? இங்கிட்ட எவன்டா தள்ளுறான், இங்க எங்க எவன் ஏன் தள்ளுறான்? இந்த மாதிரி தள்ளுற ஆள் யாருமே இல்லை. அப்போ என்ன ஆயிடும், விடியை விஆர் ஆக்கி விட்டுட்டு காலி ஆயிடும், ஃப்ரிக்ஷன் காலி ஆயிடும். புரியுதா? புரிஞ்ச கைத்துக்கு பார்ப்போம். ஏன் கொஞ்சம் கைத்துக்கு பார்ப்போம். ஓகே. அப்போ ஃபார்வர்டு ஸ்லிப்பிங்ல பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்குன்னா ஃபார்வர்டு ஸ்லிப்பிங்ல அண்டு பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்குன்னா சரிங்களாப்பா, நமக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆப்போசிட் டு விடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டு விடி. சரிங்களாப்பா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் அப் டு Vt equal to VR. Kinetic friction act Vt equal to VR. சரிங்களாப்பா, enables after Vt equal to VR, kinetic friction after Vt equal to VR என்ன ஆயிடுப்பா, kinetic friction equal to 0 ஆயிடும். சரிங்களாப்பா, kinetic friction என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ பியூர் ரோலிங் ஓகேப்பா. சரி, அப்போ பேக்வர்ட் ஸ்லிப்பிங் வெரி ஈஸி கான்செப்ட். எஸ், பேக்வர்ட் ஸ்லிப்பிங் நீங்க வேணா புக்ல போய் படிச்சு பாருங்க, திரும்ப போய் படிச்சு பாருங்க, சொல்ற பாயிண்ட் புரியும். பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். மோஸ்ட்லி நம்ம பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல தான் பார்க்குறோம். பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, ஸோ velocity of rotation is greater than velocity of translation. Yes, velocity of translation. ஓகேங்களாப்பா, velocity of rotation எப்படி இருக்கா, velocity of translation ஓட அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்பா, சரிங்களாப்பா, ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும், இப்படி இருக்கு, எப்படி இருக்கு. இந்த பாயிண்ட்ல velocity of translation கம்மியா இருக்கு, velocity of rotation அதிகமா இருக்கு. அப்ப நெட் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்குன்னா, நெட் வெலாசிட்டி இந்த பக்கம், வெலாசிட்டி பிளாட்ஃபார்ம் 0. ஓகே, அப்ப நெட் வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கு. அப்ப நெட் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஃப்ரிக்ஷன் இருக்கும். நெட் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்ப இங்கே இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ரிடியூசஸ், இன்க்ரீசஸ் Vt, டிக்ரீசஸ் Vr, இன்க்ரீசஸ் Vt, டிக்ரீசஸ் Vr. ஓகேங்களாப்பா, டிக்ரீசஸ் Vr up to Vt equal to Vr. ஓகேப்பா, if Vt equal to Vr வந்துருச்சுன்னா பியூர் ரோலிங். ஓகேங்களாப்பா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். எஸ் சார். 0 ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஸ்கிட் ஆகும்?
ஜீரோ அனுச்சுன்னா ஸ்கிட் ஆகாதல்ல, அப்பட ஸ்கிட் ஆகும், ஸ்கிட் ஆகாதல்ல. ஹவு இட் இஸ் பிகம் ஸ்கிட்? இப்போ விடி ஈக்குவல் டு விஆர் ஆயிடுச்சுன்னா எப்படி ஸ்கிட் ஆகும்? வாய்ப்பு இல்லை கண்ணா. விடியை விஆரை வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலையே. ஓகேவா? ஏதாவது ஒண்ணு கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை பேலன்ஸ் பண்றது அதோட வேலையே. புரியுதா? எப்பெல்லாம் வரும்? எப்பெல்லாம் அதுக்கு உயிர் வரும்? என்னது விடி அதிகமாயிடுச்சா இந்த பக்கம்? புரியுதா இல்லையா? என்னது விடி அதிகமாயிடுச்சு அப்ப இந்த பக்கம், என்னது விஆர் அதிகமாயிடுச்சு அப்ப இந்த பக்கம். சரியா இல்லையா? ஜீரோல இருக்கா ஃபிரிக்ஷன் இருக்காது, உயிரோட கண்ணு உயிரோட இருக்காது. என்னது விடி அதிகமாயிடுச்சா இந்த பக்கம், என்னது விஆர் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி. புரியுதாயா சண்முககுமார்? சரியா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ இருக்கும் போதுயா, வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒன்று அதிகமானதா இருக்கும். ஓகேவாயா? புரியுதா? சரி, ஓகேப்பா. அப்ப நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின்ல ஃபிரிக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிடலாம். பட் அது ஃபார்வர்டு ஸ்லிப்பிங் பேக்வேர்டு ஸ்லிப்பிங்னு சொல்லணும்னா விடி கண்டிப்பா விஆர் அதை விட சொல்லணும் இல்லப்பா? அது கரெக்டு தான்ப்பா. நம்ம பார்த்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சாப்பா? இப்படி ரொட்டேஷனும் இந்த பக்கம் இருந்துச்சு, டிரான்ஸ்லேஷனும் இந்த பக்கம் இருந்துச்சு இல்ல? அப்படிதான்ப்பா நம்ம பார்த்த கொஸ்டின். அப்ப இந்த பக்கம் தான் நமக்கு விடியும் இருந்துச்சு, விஆரும் இருந்துச்சு இல்ல? இந்த பக்கம் தான் விஆரும் இருந்துச்சு, இந்த பக்கம் தான் விஆரும் இருந்துச்சு. சப்போஸ் இஃப் யூ டேக் இஃப் விடி ஈக்குவல் டு விஆர், ஆமா இது கொடுத்தாதான்ப்பா சொல்ல முடியும். கரெக்டு தான். விடி ஈக்குவல் டு விஆர். இது இப்போ நெட் வெலாசிட்டி என்ன வந்துடும்னா இந்த பக்கம், இந்த வெலாசிட்டி நெட் வெலாசிட்டி வந்து விடி பிளஸ் விஆர்னு வந்துடும். அது ஓகே, விடி பிளஸ் விஆர்னு வந்துடும். ஓகேங்களா? விடி பிளஸ் விஆர்னு வந்துடும். ஸோ விடி பிளஸ் விஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஆனால் விபி வந்து ஜீரோ. ஓகேங்களா? அப்பனா என்ன இருக்கும்? ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன், தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன், தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். அதாவது ரிலேட்டிவ் மோஷன் என்ன அர்த்தம்? அதாவது ரோலிங் பாடி ஸ்லிப்ஸ் ஆன் எது மேல? ஸ்லிப்ஸ் ஆன் எது மேல? ஸ்லிப் ஆன் எது மேல ஸ்லிப் ஆகும்பா? ஸ்லிப் ஆன் நமக்கு சர்ஃபேஸ், ஸ்லிப் ஆன் பிளாட்ஃபார்ம். ஃபிரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் சார்? ஸோ ஃபிரிக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா, எப்பா ஃபிரிக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா சார், ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த நெட் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட். அப்படிதானப்பா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு? ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது விடி பிளஸ் விஆர். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா ஃபிரிக்ஷன் இருக்கும், கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஸ்லிப்பிங்? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். என்ன ஸ்லிப்பிங்? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். ஓகே அப்பா, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? நெட் வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கும். இப்போ நீங்க விடி வந்து கம்மியா விஆர் எடுத்தா கூட, விடி வந்து கம்மியா விஆர் எடுத்து இப்போ என்ன பண்ணுப்பா, இது வந்து இந்த இது என்ன பண்ணும் தெரியுமா? விடி பிளஸ் விஆரோட வேல்யூ இருக்குல்ல, அதை டிக்ரீஸ் பண்ணி ஜீரோவுக்கு கொண்டு வரணும். அப்பதான் அது பியூர் ரோலிங் வரும். அப்படிதானப்பா? விடி பிளஸ் விஆரை டிக்ரீஸ் பண்ணி அந்த ஆன்சரை ஜீரோவுக்கு கொண்டு வரணும், பிபிக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். பிபிக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாதான் பியூர் ரோலிங் இருக்கும். கரெக்டாப்பா? கரெக்ட் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்ட் தானேப்பா? பியூர் ரோலிங்ல இருக்கணும்னா இந்த விடி பிளஸ் விஆர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? விடி பிளஸ் விஆர் வந்து விபிக்கு இருக்கும், விபிக்கு ஈக்குவலா இருக்கணும். விபி என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. விபியை ஜீரோ ஆக்குற வேலை உன் வேலை. சரியா? நீ கொண்டு வந்தீங்கன்னா அது பியூர் ரோலிங், கொண்டு வரலன்னா பியூர் ரோலிங்ல வர. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? சரியாப்பா? எஸ். ரொம்ப போக வேணாம், ரொம்ப போனோம்னா அது போயிட்டே தான் இருக்கும் போல, பயங்கரமா தான் இருக்கு போக போக. சரிங்களா? அதில் நமக்கு என்ன சார் கொஸ்டின்? நமக்கு கேட்குற கொஸ்டின் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். சரியா சார்? சார் லிசன், கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. தட் இஸ் அ பாயிண்ட். இன் ஃபார்வர்டு ஸ்லிப்பிங் ஃபிரிக்ஷன் பேக்வேர்டா இருக்குமா? பிச்சு போடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. In forward slipping, friction opposite to Vt. If platform rest. In backward slipping, friction opposite to Vr. In backward slipping, friction opposite to Vr. அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களாப்பா? ஏன்னா இப்ப நமக்கு கொஸ்டின் வந்து
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இங்கிட்டு இருக்கு விடி. சரிங்களா? இப்படி இருக்கு விஆர். இப்படி கூட இருக்கலாம்லப்பா, இல்லையா? இப்படி கூட இருக்கலாம், இப்படி சுத்தலாம் இல்லையா? இப்படி சுத்தலாம் இல்லையா? அப்ப என்ன பக்கம் இருக்கும்? விடி இப்ப சப்போஸ் நமக்கு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ. விடி அதிகமா இருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல, விஆர் கம்மியா இருக்குன்னா அப்போ ஃபிரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஃபிரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஃபிரிக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஃபிரிக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்க போகுது. என்ன புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். கைனெடிக் ஃபிரிக்ஷன், நாட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஓகேப்பா, ஓகேங்களா? அப்போ எப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும்? எப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும்? எப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும்? தேங்க்யூப்பா. எப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும்? எப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும்? இது இப்போ ஃபிரிக்ஷனோட வேலை என்ன பண்ணும்? விடிஏ விஆர் ஆகிற வரைக்கும். விடி விஆர் ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் ஆஃப்டர் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஆஃப்டர் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா? நினைக்கிறேன் ஏயா காலையில படுத்துற, உன்னோட பெரிய பெரும்பாடா போச்சியா மணியண்டா அப்படிங்கிறீங்களாயா? படுத்துறையா மணியண்டா, உன்னைய போட்டு என்ன பண்றேன்னு தெரியலையா? சரியா இல்லையா? எகெயின் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆல்ரெடி டோல்டு. சரியா? ஆல்ரெடி டோல்டு. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகணும்னா இஃப் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். if there is external force parallel to contact இருக்கணும். yes yes or no? yes or no? yes or no? parallel to contact கண்டிப்பா external force இருக்கணும். and என்னவா இருக்கணும்? and relative velocity ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்ல, ரிலேட்டிவ் வெலாசிட்டி மட்டும்தான் ஜீரோவா இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்காது. ஓகேப்பா, இதோட நான் தெளிவா முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த. நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். என்ன புரியுதாப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். அதனால விடி ஈக்குவல் டு விஆர் வந்ததுக்கு அப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோ ஆனிச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கான்னு பாருங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தா அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து என்ன பண்ண பார்க்கும்? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் மேல ஆப்ஜெக்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, இது மேல வச்சுட்டு இது ஸ்லிப் ஆகக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆனா இது இப்படி ஸ்லிப் ஆயிடக்கூடாது அப்படின்னா அப்ப அந்த ஃபிரிக்ஷன் என்ன பண்ணும்? அந்த ஃபிரிக்ஷன் வந்து அந்த ரெண்டு பேரையும் ஸ்லிப் ஆகாம வச்சுக்கும். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு, நான் பிடிச்சி இழுக்க பாக்குறேன், நான் பிடிச்சி இவனை இழுக்க பாக்குறேன், ஸ்லிப்பே ஆக மாட்டுது. என்னடா காரணம் பார்த்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஸ்லிப் ஆக விட மாட்டுது. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்போ இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருந்தாதான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அவ்வளவுதான். கிளியராப்பா சண்முககுமார்? இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் வைக்கிறதுக்கெல்லாம் இல்லம்மா. நான் சொல்ல வந்த விஷயம் இங்க புரிய மாட்டதுலாம். இல்லை, நம்ம ஒரு கான்செப்ட் இப்படி பார்த்தோமாலே, ஒரு பிளாக் மேல ஒரு பிளாக் பார்த்தோமாப்பா, ஒரு பிளாக் மேல ஒரு பிளாக் பார்த்தோமாப்பா. இப்போ இது ஸ்மூத்னு வச்சுக்கோ, இது ஸ்மூத், இதை விட்டுரு. இப்போ இந்த செட்டப் இருக்குல்ல, இதை நீங்க எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க, எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க, ஓகேவா? எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்கப்பா, ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களாப்பா, கொடுத்து இந்த இருக்குல்ல இந்த கான்டாக்ட், இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, இது எம், இது எம், இது வந்து என்ன ஆகக்கூடாது? ஸ்லிப் ஆகக்கூடாது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால இந்த எம் வந்து டூ நாட் ஸ்லிப் ஆன் கேபிட்டல் எம், ஸ்லிப் ஆகக்கூடாது. இப்போ நீங்க கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் என்ன ஆகும்? அது மூவ் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து மூவ், இங்க பாருப்பா, இது ரெண்டும் இங்க பாருப்பா, இது ரெண்டும் இப்படி சேர்ந்து மூவ் ஆகும், இப்படி சேர்ந்து மூவ் ஆகும், ஆனா ஸ்லிப் ஆகல. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும் இந்த இடத்துல? அப்ப என்ன ஃபிரிக்ஷன் இருக்கும் இந்த இடத்துல? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இந்த கான்டாக்ட இந்த ஃபோர்ஸ் இழுக்க பாக்குது, இழுக்க விடாம ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து வச்சிருக்கு. ஆனா இப்ப இந்த ஃபோர்ஸே இல்லைன்னு வச்சுக்கேங்க, அப்புறம் எதுக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்? தேவையே இல்லை இந்த இடத்துல. கரெக்டாப்பா? இப்ப புரியுதா? புரியுதுங்களா? அதனாலதான் சொன்னேன்
இது அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஆமா சண்முககுமார், விடி ஈக்குவல் டு விஆர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸ்லிப் ஆக விடாம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு தான் பார்க்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கையா, யாராலையும் காப்பாற்ற முடியும். ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆனால் கைனடிக் ஃபிரிக்ஷன் வரும். கைனடிக் ஃபிரிக்ஷன் வரும், மறுபடியும் கைனடிக் ஃபிரிக்ஷன் அந்த வேலையை பண்ணும். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரியா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேப்பா. நம்ம டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன் வரும்போது நம்ம ஒரு சம் போடுவோம். டைனமிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன் வரும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வரும்போது நம்ம சம் போடுவோம். நீ கவலைப்படாது. we are dealing with now kinematics of rolling motion. next dynamics of rolling motion பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், ஃபோர்ஸ்லாம் வரும். சரியா? சரி, அடுத்தது இப்போ எனக்கு டயக்ராம்பா, வெலாசிட்டி டயக்ராம். சரியா? வெலாசிட்டி டயக்ராம் எதுக்கு? பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். எந்த மாதிரி டயக்ராம்ப்பா, எந்த மாதிரி டயக்ராம்னு பார்க்கணும். அதாவது அது எப்படி ரோல் ஆகுதுலாம் பார்க்கணும். சும்மா கண்ணை மூட்டெல்லாம் எழுதக்கூடாது. சரியா இல்லையா? நம்ம எடுத்துக்கிட்டது இப்படி தான் எடுத்துக்கிட்டோம். பி இங்க இருக்கு, இப்படி சுத்துதுன்னு எடுத்துக்கிட்டோம், மறந்துடாதீங்க என்ன. இப்போ இந்த கேஸுக்கு நம்ம கண்டிப்பா தெரியும் சார், விடி ஈக்குவல் டு விஆர் சார். நம்ம விஆர் எப்பவுமே ஆர் ஒமேகான்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இது ஈஸியா விஆர் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எழுதலாம். ஆனா விடி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எழுதணும்னா அது பியூர் ரோலிங்காக தான் இருக்கணும். விடியை ஆர் ஒமேகான்னு எழுதுறேன்னா கண்டிப்பா அது பியூர் ரோலிங்காக தான் இருக்கும். இதெல்லாம் பியூர் ரோலிங், கரெக்டாப்பா? இப்போ நம்ம படிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? என்ன படிச்சு வச்சோம்? இந்த இப்படி போகும்போது நேட் வெலாசிட்டி படிச்சு வச்சோமா? எப்போ படிச்சு வச்சோம் சார்? இந்த பக்கம் விடி பிளஸ் விஆர் படிச்சோமா? எஸ் சார். இங்கே நமக்கு 0 படிச்சோமா? எஸ் சார். இந்த பக்கம் நம்ம ரூட் விடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர் படிச்சோமா? விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர் படிச்சோமா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இப்படி இருந்துச்சா? இந்த பாயிண்ட்ல இப்படி இருந்துச்சா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் விடி ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். என்னப்பா ரிமெம்பர் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பியூர் ரோலிங்ல இப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறேன்? விடி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். விஆரும் ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ என்னப்பா ரிசல்ட் வரும் சொல்லுங்க? அப்போ தட் ஃபார் ரிசல்ட் என்ன வரும்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிடும். வெலாசிட்டி என்னவாயிடும்ப்பா? 0 ஆயிடும். ஓகேவா? லோயஸ்ட் பாயிண்ட்ல. இப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன வரும்பா? ஆன்சர் சொல்லுப்பா, வேகமா சொல்லுப்பா. ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன வரும்? வெலாசிட்டி ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன வரும்? என்ன வரும் ஹையஸ்ட் பாயிண்ட்ல? எஸ், விடியும் ஆர் ஒமேகா, விஆரும் ஆர் ஒமேகா. அப்போ 2r ஒமேகா. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? எல்லாமே நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்டா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி வரும்? வெரி குட். மேக்னிடியூட் சேமா இருந்தா, மேக்னிடியூட் சேமா இருந்து ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா, ஓகேவா? நேத்து எடுத்து பாருயா, நேத்து நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த ரிசல்டன்ட் ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னு நேத்து நான் போட்டிருக்கேன். என்ன ஓகேங்களா? ஸோ ரூட் 2 ஏன்னு படிச்சிருக்கோம். இந்த ரூட் 2 ஏ தான் ரூட் 2 ஆர் ஒமேகா. எது சேமா இருக்குன்னா ஆர் ஒமேகா சேமா இருக்கு. ஓகே, அப்போ இங்கே ரூட் 2 ஆர் ஒமேகா. ஸோ விச் இதுல தான் நீட்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் நீட் கொஸ்டின். ஸோ அட் வாட் பாயிண்ட் இட் ஹாஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி? அட் வாட் பாயிண்ட்? இப்போ ஒரு ரோலிங் பாடி பியூர் ரோலிங்ல இருக்கு, பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு. கொடுக்கலனாலும் சரி, கொடுக்கலனாலும் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். அப்படி மூவிங்னா அவன் கொடுக்கணும்ல. அப்போ நீங்க எடுத்துக்கோங்க, பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கு, பியூர் ரோலிங்ல இருக்குன்னா எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா, at what point it has maximum velocity? டாப் மோஸ்ட் பாயிண்ட். and at what point it minimum velocity? bottom most point. this is the maximum velocity. this is the minimum தான் நமக்கு 0. yes, you got it நினைக்கிறேன். நீ எப்பதான் விடி இங்க பாரு, விஆர் இது ஆல்வேஸ், திஸ் இஸ் ஆல்வேஸ்
எப்ப விடியே ஆர் ஒமேகான்னு எழுதணும்? ஒன்லி ஃபார் பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சரியா? பார்த்துக்கையா, நல்லா ஞாபகம், நல்லா படிச்சுட்டோன்னு வச்சுக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கியா, எதையுமே பார்க்காமலே நம்ம எழுதலாம்யா. நமக்கு ஒரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, எகைன் பியூர் ரோலிங், இந்த இடத்துல இந்த கான்செப்டுக்கு பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட், பியூர் ரோலிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். இப்போ டயக்ராமும் தெரியணும் எனக்கு எப்படி இருக்குன்னு. டயக்ராம் தெரியலன்னா நீ இப்படி எடுத்துக்கோ, டயக்ராம் தெரியலன்னா இதை டிஃபால்ட் டயக்ராமா எடுத்துக்கோ. இங்கே வி இருக்கு, இப்படி இருக்கு ஒமேகா. இதுக்கு தான் நான் இப்போ வரைய போறேன். என்ன கொஸ்டின் கேட்டுறாங்கன்னா, இப்போ இது நமக்கு பி பி பாயிண்டப்பா, சரி, ஒன் ஒன் வச்சுக்கோங்க, ஒன், ஓகேப்பா. இந்த இடம் இருக்குல்லப்பா, இந்த இடம் வச்சுக்கிறேன், சென்டர் ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் டாப் மோஸ்ட் ஒன்று, அப்புறம் டாப் மோஸ்ட் ஒன்று, ஓகேவா? டேக்கிங் 1 2, ஓகேவா, 3 4 5. டிஸ்டன்ஸு 3 to 5 என்னப்பா டிஸ்டன்ஸு? 3 to 5 என்னப்பா டிஸ்டன்ஸு? 3 to 5 டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, சென்டர். ரேடியஸ், வெரி குட், ரேடியஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, ஐம் டேக்கிங் திஸ் டிஸ்டன்ஸ் r/2, 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 r/2. Can I take r/2, r/2? This is the center of mass. இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க எனக்கு, V4 அதிகமா இருக்குமா, V3 அதிகமா இருக்குமா? சரி, V4 V2? V4 அதிகமா இருக்குமா, V2 அதிகமா இருக்குமா? இந்த டயக்ராமுக்கு, இந்த டயக்ராமுக்கு, இந்த டயக்ராம் V4 V4 அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்குன்னா எவ்வளோன்னு சொல்லுங்க. ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா இருக்கும். ஓகே, செக் பண்ணுவோமா? செக் பண்ணுவோமா? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கப்பா, இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இதான் டயக்ராம், இது 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 இந்த டயக்ராமுக்கு தான் நான் வரைகிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல விடி எந்த பக்கம் இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கும், விஆர் எந்த பக்கம் இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கும். எஸ் சார், டு யூ அக்ரி? எஸ் சார். அப்போ விடி வந்து பியூர், பியூர் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான், பியூர் ரோலிங் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். அப்போ விடி ஈக்குவல் டு விஆர், அப்போ இதோட வெலாசிட்டி 0. அடுத்து இந்த பாயிண்ட்ல விடி எப்பவுமே இந்த பக்கம் தான் இருக்க போகுது, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே விடி இந்த பக்கம் தான் இருக்கும். விடி 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 விடி. விஆர் எந்த பக்கம் இருக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு? எப்படி சுத்துது, எப்படி சுத்துது? இப்படி சுத்துதா? இப்படி சுத்தும் போது V2க்கு செகண்ட் பாயிண்ட்ல விஆர் எந்த பக்கம் இருக்கும்? பிளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா? செகண்ட் பாயிண்ட்ல விஆர் எந்த பக்கம் இருக்கும்? பிளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா? மைனஸ் எக்ஸ். எஸ் எஸ், விஆர் இந்த பக்கம் இருக்கும், விடி விஆர் இந்த பக்கம் இருக்கும், விஆர் இந்த பக்கம் இருக்கும். இப்போ இங்க இருக்க விஆர் அதிகமா இருக்குமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்ள விஆர் அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்ள விஆர் அதிகமா இருக்குமா, இல்ல செகண்ட் பாயிண்ட்ல உள்ள விஆர் அதிகமா இருக்குமா, இல்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா? விஆர் ஏன்டா படுத்துற? விஆரோட ஃபார்முலா சார், விஆரோட ஃபார்முலா ஆர் ஒமேகா, ஆர் ஒமேகா வேலை. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அந்த ஆர் அப்படிங்கிறது ஆர் ஒமேகா தான் வரும், ஏன்னா ரேடியஸ் வந்து ஆர். V2 பாயிண்ட்ல
அந்த விஆர் வந்து என்ன வரும்னா r/2 ஒமேகான்னு வரும். r/2 ஒமேகான்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட உள்ள ஆரை விட செகண்ட் பாயிண்ட உள்ள ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட உள்ள ஆர் தான் அதிகமா இருக்கு. எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ இதை விட இந்த விஆர் இருக்குல்லப்பா, இந்த விஆரை விட நான் சின்னதா போடணும். இதை நான் சின்னதா போடணும். இங்கே விஆர் எவ்வளவு இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ்ல விஆர் எவ்வளவு இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் சுத்தாது, விஆர் இருக்காது. அடுத்து விஆர் இந்த பக்கம் வந்து இங்க பாருப்பா, இப்படியே வந்து இப்படி போகுதா மேல, அப்ப இப்படிதானே வெலாசிட்டி வரும். அப்ப இந்த பக்கம் விஆர் இருக்கும், இதுக்கு அப்படியே மிரரா இருக்கும் விஆர். இந்த பக்கம் விடியும் விஆரும் ஈக்குவலா இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் பியூர் ரோலிங் அண்ட் வந்து வேட்டை ஈக்குவல் டு விஆர்னு வேணும். வேட்டை ஈக்குவல் டு விஆர், பியூர் ரோலிங் equal to VR at the point of contact. The point of contact. Okay. So அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா, அப்ப therefore pure rolling and platform rest அப்படின்னா PT equal to R omega. இது பிரச்சனையே கிடையாது எப்பவுமே. ஓகேவா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வெலாசிட்டி என்ன வரும்னா VT minus VR னு வரும். இது ரெண்டுமே R omega ஆன்சர் வந்து 0 வந்துடும். V2 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா VT மைனஸ் VR தான், ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட் வந்து செப்பரேட் பண்ணும். VT எப்பவுமே R omega, VR வந்து R/2 omega. இப்போ ஆன்சர் வந்து 1ல ஆரம்பிச்சுன்னா R/2 omega, R omega by 2. அடுத்து V3 பாயிண்ட்ல V3 தான் VCOM ஈக்குவல் டு VT மட்டும்தான் இருக்கு, ஈக்குவல் டு R omega. V4 பாயிண்ட்ல VT மைனஸ் ரெண்டு பக்கம் ஒரே டைரக்ஷன் இருக்கு, VT பிளஸ் VR. ஸோ R omega plus R omega equal to not R omega, R/2 omega equal to 3/2 R omega. And final point V5. V5 is the topmost point equal to VT plus VR equal to VT வந்து R omega, VR R omega. ஸோ ஆன்சர் வந்து 2R omega. அப்போ ஃபைனலா இப்போ ஒரே நிமிஷம் அப்போ ஃபைனலா இப்போ பியூர் ரோலிங்ல இருக்குன்னா அப்போ இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 இருக்கு. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபைனலா இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 இருக்கு. இந்த R/2 பாயிண்ட்ல R/2 ஒமேகா இருக்கு. இந்த இடத்துல R ஒமேகா இருக்கு. இந்த இடத்துல 3/2 R ஒமேகா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு 2R omega இருக்கு. If you observe the velocity profile, this is very interesting. 0, okay, it's a triangle profile. Okay, 0, R/2 omega, R omega, T/2 R omega, 2R omega. Okay, clear students? அரையா இன்க்ரீஸ் ஆகுது, ஹாஃபா இன்க்ரீஸ் ஆகுது, ஹாஃபா இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் டிஸ்டன்ஸ் ஹாஃபா இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 0, இது R/2, இது 6, இது 3R/2. இங்கிருந்து சொல்கிறேன் அப்படிதானப்பா. டிஸ்டன்ஸ் 0, R/2, இங்கேருந்து போனோம்னா 6, அப்புறம் 3/2 6. அப்போ இங்கே நமக்கு R வராது. இங்கிருந்து போனோம்னா R/2 6, 3/2 6, 2R தானே போகும். அப்ப நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஹாஃபா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வெலாசிட்டியும் ஹாஃபா இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? சமயா. இது வந்து பியூர் ரோலிங் அல்ல, பியூர் ரோலிங் பிளாட்ஃபார்ம் டெஸ்ட். டயக்ராம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, வெலாசிட்டி ப்ரொஃபைல். இன்ட்ரெஸ்டிங். அப்போ யார் அதிகம்? இப்போ யார் சார் அதிகம் அப்படின்னா V4 தான் அதிகமா இருக்கு V2 விட. கரெக்டா? V4 தான் V2 விட அதிகமா இருக்கு. You agree? Yes sir. Okay sir. We will discuss in the next class acceleration. அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி, அப்புறம் ரோலிங் மோஷன், இன்க்ளைன் பிளேன். அவ்வளோ முடிச்சலாம். கண்டிப்பா இந்த வீக்ல முடிச்சலையா? புரிஞ்சுதாப்பா? பேக்வர்ட் ஸ்லிப்பிங்ல ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கும், ஃபிரிக்ஷன் என்ன பண்ணுது, கைனடிக் ஃபிரிக்ஷன் என்ன பண்ணுது பியூர் ரோலிங்,
ஆனால் அந்த டைரக்ஷன்லாம் இருக்கு நம்மளுங்கிறது தலைவா புரியணும். ஓகே, எனி டவுட்